வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப். எஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான இதை திங்க் பண்ணி நம்மளே டிசைட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, நம்ம எடுத்த முடிவை நம்மளே மாற்றலாமா? அது நம்ம எடுத்த முடிவை நம்ம மாற்றலாமான்னு கேட்டால், சில சமயங்களில் நாம் சில நேரம் எஸ் சொல்லணும், சில நேரம் நோ சொல்லணும். நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அது 4 பேருக்கு நல்லது செய்யும், எனக்கும் நல்லது இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த டிசிஷனை எஸ் சொல்லலாம். நான் எடுக்கிற டிசிஷனை மாற்றக்கூடாது அப்படிங்கிறது எந்த மாதிரி சர்க்கம்ஸில் மாற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரெஸ்பெக்டை பாதிக்கிறபடியோ, இல்லை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்கிறபடியோ, இல்லை எனக்கு எதிர்கால உள்ள அவங்களுடைய மனநிலையை பாதிக்கிறபடியோ இருந்துச்சுன்னா நம்ம முடிவை மாற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை இவன் படிப்பு சரியில்லை, இவனை லாய்க்கு இல்லை, அது மாதிரி சொன்னாங்கன்னா, அப்போ உங்கள் முடிவு என்னவா இருந்துச்சு, இங்கே தான் படிக்கணும்னு இருந்துச்சுன்னா அங்கே உங்கள் ரெஸ்பெக்ட் குறையுதுன்னா இது சேஞ்சு தான். இதில் மாற்றக்கூடாதுன்னு ஒன்றும் இது கிடையாது. எதெல்லாம் நம்ம நமக்கு பாதிக்கிறபடி எது இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்போ நம்ம முடிவை மாற்றிக்கலாம். நம்ம முடிவு 4 பேருக்கு நல்லதாக இருக்குது, சாதகமாக இருக்குது, முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம மாறுறதில் தப்பே இல்லை. இடத்துக்கு இடம் மாறுறது பச்சோந்தியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்சஸ், வெல்ஃபேர் ஆஃப் ஆல் அதர்ஸ், வி ஆர் சேஞ்சிங் அவர் செல்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு ஆணித்தரமாக நிற்கவும் கூடாது. நான் எடுத்த முடிவு கரெக்டு தான், ஆனால் இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுலையும் மீனிங் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் த கிரேட் மேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.